பட்டம் பறந்தது. ஒருவன் ஒரு நாள் கடை வீதிக்கு சென்றான். அங்கு ஒரு கடையில் விதவிதமான பட்டங்கள் இருந்தது. அதில் ஒரு பட்டம் இவனை கவர்ந்தது. ஏதோ இவனுக்கும் புரியவில்லை. அந்த பட்டத்தை பார்த்தவுடன் ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு தன் நெஞ்சோடு காதலோடு அணைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அந்த பட்டத்தை பத்திரமாக வீட்டில் பாதுகாப்பாக வைத்தான். அந்த பட்டத்துக்கும் இவனுக்குமான காதல் அதிகரித்தது. அந்த பட்டமும் இவனிடம் அன்பாகவும் காதலுடன் இருந்தது. அந்த பட்டம் இவனிடம், பட்டமாகிய நான் பறந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்றது. அவனும் அந்த பட்டத்தை சரியான உயரத்துக்கு அதை பறக்க விட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தான். ஒரு வாரம் இவர்களின் காதல் தொடர்ந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் பட்டத்தை பறக்க வைத்திருந்த பொழுது அந்த பட்டம் இவனிடம், என்னை இன்னும் உயரமாக பறக்க விடு என்றது. அவன் அதற்கு வேண்டாம், அருகே சில மோசமான பட்டங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. காற்றின் வேகம் வேறு சரியில்லை. நீ இதே உயரத்தில் பறந்தால் எப்பொழுது போல் சந்தோஷமாக இருக்கலாம் என்றான். அதற்கு அந்த பட்டம் கோபமாக, உனக்கு என் மீது காதலே இல்லை, நீ என்னை உன் கட்டுப்பாட்டில் மட்டுமே வைத்திருக்கிறாய் என்று அவனிடம் வாக்குவாதம் செய்தது. அவன் அந்த பட்டத்திடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அது கேட்பதாக இல்லை. அவனும் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு, சரி, உன் விருப்பப்படி விட்டால்தான் என் காதல் உனக்கு புரியும் என்றால் உன்னை உன் ஆசைப்படி உயரே பறக்க விடுகிறேன் என்று தன் கட்டுப்பாட்டில் இருந்த நூலை விட்டு கொண்டே இருந்தான். பட்டமும் இதுதான் சந்தோஷம் என்று தவறாக புரிந்து கொண்டு அவனிடம், இன்னும் என்னை வேலை பறக்க விடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இப்பொழுது பட்டம் அவன் பார்வைக்கு தெரியாத உயரத்தில் இருந்தது. அப்பொழுது ஆபத்தான காற்று பட்டத்தை திசையை மாற்றியது. பட்டம் அலைப்பாய்ந்தது. அருகே இருந்த மோசமான பட்டத்தின் மாஞ்சா நூலில் சிக்கி இவன் அன்பாக காதலுடன் வைத்திருந்த பட்டம் அறுபட்டு இவன் பிடியில் இருந்து செல்லத் தொடங்கியது.